நம்மளோட பிசினஸுக்கு கண்டிப்பாக மார்க்கெட்டிங் ஃபனல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்க்கெட்டிங் ஆகட்டும், சேல்ஸ் ஆகட்டும், ஃபனல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபனல்னா என்னங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, ஒரு நார்மலான நம்மளோட ஃபனல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, மேல இத்தனை தண்ணி ஊத்துனாலும் கடைசியா என்ன வருதோ அது மட்டும்தான் வரும். இதுதான் நம்மளோட பிசினஸ்லயும், மார்க்கெட்டிங்லயும், சேல்ஸ்லயும் நிரந்தர உண்மை. 1000 பேர்த்துக்கு நம்மளோட ப்ராடக்ட், நம்மளோட பிசினஸ் பத்தி தெரிய வந்ததுன்னா அதுல 100 பேர் தான் கன்சிடர் பண்ணுவாங்க, அதுல கடைசியா 10 பேர் தான் வாங்குவாங்க. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மார்க்கெட்டிங் ஃபனல் நம்ம எப்படி நம்மளோட ப்ராடக்ட்டுக்கும் நம்மளோட சர்வீஸுக்கும் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு நீங்க வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. இது போல் பல வீடியோக்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. வாங்க இப்ப நம்ம மெயின் கண்டென்ட்டுக்குள்ள போவோம். So how to create product or service funnel. நான் முதலே சொன்ன மாதிரி ஃபனல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, அது ஒரு பிசினஸ் ஈக்குவேஷன் ஃபார்முலா அப்படின்னே சொல்லலாம். அதாவது நான் இந்த வருஷம் 3 கோடி சேல்ஸ் நான் எப்படியாவது பண்ணணும், இதுதான் என்னோட டார்கெட் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா, நம்ம கிட்ட எத்தனை ப்ராடக்ட் இருக்கு? உதாரணத்துக்கு ஒரு 5 ப்ராடக்ட் இருக்கு. அப்போ 5 ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு ப்ராடக்டோட விலை என்ன? ஒரு ப்ராடக்டோட விலை 10 லட்சம், இன்னொன்னு 5 லட்சம், இன்னொன்னு 3 லட்சம், இன்னொன்னு 2 லட்சம், இன்னொன்னு 1 லட்சம். அப்படின்னா நான் அந்த 3 கோடி அச்சீவ் பண்றதுக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட்லயும் எத்தனை நான் சேல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னம்னா, கடைசி 3 வருஷத்துக்கு முன்னாடி, இல்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி, இல்ல போன வருஷம் எப்படி நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு, எது எத்தனை பெர்சன்டேஜ் கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு அப்படின்னு பாக்குறப்போ இன்னமும் கிளாரிட்டி கிடைக்கும். நம்ம எந்தெந்த ப்ராடக்ட்டை நாம அதிகம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. இதெல்லாம் மீறி அந்த 3 கோடியை நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னம்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் நான் எத்தனை விற்கணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஆனா அதோட முக்கியம் என்ன அப்படின்னா, இந்த ப்ராடக்டை நான் விற்கணும் அப்படின்னம்னா அதுக்கு எத்தனை என்கொயரிஸ் நான் ஜென்ரேட் பண்ணணும், எத்தனை லீட்ஸ் நான் ஜென்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு தெளிவாக வந்துவிடும். இதுக்கு தான் நம்மளோட ப்ராடக்டோ இல்ல சர்வீஸ் ஃபனலோ நாம கிரியேட் பண்ணணும். அதை எப்படி கிரியேட் பண்றது? முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அவேர்னஸ், விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட ப்ராடக்ட் பத்தி, நம்மளோட சர்வீஸை பத்தி திரும்ப மக்கள் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி இருக்குதுங்க, இதை யூஸ் பண்ணீங்கன்னா இந்த பெனிஃபிட்ஸ் இருக்கு, இந்த ஃபியூச்சர்ஸ் இருக்குது, எங்கிட்ட இவ்வளவு கஸ்டமர்ஸ் இருக்காங்க, நான் இத்தனை காலமா நான் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், இது செகண்ட் ஜென்ரேஷன் பிசினஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே இருக்கோம். இது மட்டும் இல்லாம அந்த மார்க்கெட்ல நடக்கிற அந்த மக்கள், நம்மளோட கஸ்டமரோட பெயின் பாயிண்ட், அவங்களோட சேலஞ்ச் என்ன அப்படிங்கறத நம்ம ஃபோக்கஸ் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கணும். மக்களுக்கு எஜுகேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு நல்ல ஒரு வேல்யூஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இப்படி கொடுக்கறப்போ நீங்க பல லட்சம் பேர்த்த நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி தாராளமாக பண்ண முடியும். ஆனா இந்த பல லட்சம் பேருக்கு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணினாலும் நம்மளுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ராடக்ட் சில பேர்த்துக்கு தான் பிடிக்கும். ஒரு 1000 பேரோ இல்ல ஒரு 10,000 பேரோ அப்படிதான். ஒரு 1 லட்சம் பேர் அப்படின்னா ஒரு 10%, 10,000 பேர்த்துக்கு தான் நம்ம பிராண்டை பிடிக்கும். ஏன் அப்படின்னா மார்க்கெட்ல ஏகப்பட்ட காம்படிஷன் இருக்கு. அதுதான் நிரந்தர உண்மை இல்லைங்களா? சோ அப்படி பாக்குறப்போ அந்த 10,000 பேர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்த ஸ்டேஜுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. இல்லப்பா, இவங்க நிறைய பல காலமா நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, நான் இந்த பிராண்டை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் நிறைய தடவை ஃபேஸ்புக்லயும் பார்த்திருக்கேன், யூடியூப்லயும் பார்த்திருக்கேன் அப்படின்னா ஓகே, இவங்க என்னதான் சொல்றாங்கன்னு பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு கன்சிடரேஷன், ஒரு கருத்துல உள்ள எடுத்துப்பாங்க. இதுதான் 2வது ஸ்டேஜ் அந்த ஃபனல்ல. மேல 1 லட்சம் பேர், நடுவுல 10,000 பேர். ஆனா அந்த 10,000 பேர்லயும் அதுல இருந்து ஒரு 10% எடுத்தீங்க அப்படின்னா கடைசியா உள்ள 1000 பேர் தான் நம்மளோட ப்ராடக்டை வாங்குவாங்க. இதுதான் மார்க்கெட்டிங் ஃபனல். இது நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன் எதுக்காக சொல்றேன் அப்படின்னம்னா, சில பேர்த்துக்கு பட்ஜெட் இருக்காது, சில பேர்த்துக்கு அடுத்த மாசம் வாங்கிக்கலாங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும், நிறைய ப்ராப்ளம் இருக்கும் கஸ்டமர்ஸ்க்கு. நம்மளுக்கு எப்படி ஒரு எடுத்த பொருளை உடனே வாங்க முடியலையோ அதே மாதிரிதான் நம்மளோட கஸ்டமர்ஸ். மேபி இந்த மாசம் வாங்கலினா கூட
கண்டிப்பா அடுத்த மாசமோ இல்ல 2 மாசமோ கண்டிப்பா கழிச்சு வாங்குவாங்க. சோ அந்த 10,000 பேர்த்த நம்ம என்ன பண்ணணும், திரும்ப திரும்ப அவங்களுக்கு ஒரு கன்சிடரேஷன் ஸ்டேஜ்ல உள்ள ஒரு ரீல்ஸா நம்ம போடணும், ஒரு வீடியோஸா போடணும், ஒரு போஸ்டா போடணும். ஏதாவது ஒரு கஸ்டமர் ஃபீட்பேக் இருக்கலாம், இல்ல நீங்க போற பக்கம் ஒரு விஷயத்தை நீங்க கத்துக்கிறதா இருக்கலாம். சோ அதுக்கும் நம்மளோட பிராண்டுக்கும் என்ன ஒரு டிஃபரன்ஸ் அப்படிங்கறதையும் நீங்க தாராளமா சொல்லலாம். இந்த மாசம் வாங்கலினாலும் அடுத்த மாசம் கண்டிப்பா வாங்குவாங்க. சோ இதுதாங்க உண்மையான விஷயம். இதுதான் நம்ம மார்க்கெட்டிங் ஃபனல் ஆர் சேல்ஸ் ஃபனல் அப்படின்னு சொல்றது. இது இல்லாம நம்ம எல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னம்னா டைரக்டா எல்லாரும் சேல்ஸை தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி 10 கம்பெனி எல்லாருமே அந்த டைரக்டா இருக்கிற அந்த 1000 பேர்த்த மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணா எப்படி கிடைக்கும் சேல்ஸ்? கிடைக்காதுங்க. மார்க்கெட்டிங் நீங்க நல்லா பண்ணினீங்கன்னா மட்டும்தான் சேல்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ மார்க்கெட்டிங் வேற, சேல்ஸ் வேற. மார்க்கெட்டிங் அப்படின்னா ஆடிங் வேல்யூஸ், ஓகே, லீட் ஜெனரேஷன், இது மூலியமா மக்களை உள்ள கொண்டு வர்றது, நம்ம பிராண்டை கன்சிடர் பண்றதுக்கு உள்ள கொண்டு வர்றது தான் மார்க்கெட்டிங். பட் சேல்ஸ் அப்படிங்கிறது ரெவென்யூ ஜெனரேஷன், காசு உள்ள கல்லாக்குள்ள வரணும், பேங்க் அக்கௌண்ட்ல ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் அது சேல்ஸ். ஸோ டைரக்டா சேல்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க, ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டிங் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் மக்களை பழக வையுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மக்களை ஃபர்ஸ்ட் நம்மளோட பிராண்டை பழக வைக்கணும். உதாரணத்துக்கு ரிலையன்ஸ் ஜியோ என்ன பண்ணாங்க, 2016, 17, 18 3 வருஷமா நம்மள 4G டெக்னாலஜியா யூஸ் பண்ண வச்சாங்க, ஃப்ரீயா கொடுத்தாங்க. ஃப்ரீயா கொடுத்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணாங்க, சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா மக்களுக்கு பழகி போச்சு. எல்லாரும் நாம ஸ்மார்ட் போனுக்கு மாறணும், டியூவல் சிம்முக்கு மாறணும். அதுல ஒரு சிம் என்ன அப்படின்னா ஜியோ சிம் வித் 4G டெக்னாலஜி. உண்மைங்களா? கரெக்டா? இதே மாதிரி நம்ம பல ரீசன்ஸ் நம்ம சொல்லலாம். அந்த காலத்துல கம்ப்யூட்டர் வாங்குறப்ப பார்த்தோம் அப்படின்னா டேலி ஃப்ரீ, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஃப்ரீ, மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் ஃப்ரீ, எல்லாமே நம்மளை பழக வச்சாங்க. பழக வச்சு இப்ப பாருங்க, ஜிபே, போன்பே எல்லாமே ஃப்ரீ. இனி போக போக ஒரு டிரான்சாக்ஷன்ஸ்க்கு கண்டிப்பா வரும். இதுதாங்க மார்க்கெட்டிங். மக்களை முதல்ல பழக வைக்கணும். ஸோ நம்மளை பிராண்டை யூஸ் பண்ண வைக்கணும். ஒரு சாம்பிள்ஸ் கொடுக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். ஸோ உங்களோட பிஸ்னஸ்க்கு எது சூட்டபிளா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்க. இப்போ எங்களோட இதுக்கெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஃப்ரீ வெபினார்ஸ் கொடுப்போம். ஒரு வேல்யூ அடிஷன் நம்ம கொடுக்கணும். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் இதுதான் மார்க்கெட்டிங் ஃபனல். நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸ்ல இருந்தீங்கனாலும் ஃபனல் கிரியேட் பண்ணுங்க. இந்த மாதம் 20 சேல் பண்ணணும் அப்படின்னம்னா கண்டிப்பாக ஃபனல்ல வந்து ஒரு 35-40 இருக்கணும். அப்போதான் நீங்கள் 20 அச்சீவ் பண்ண முடியும். 20 மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக 10-12 தான் நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. மிச்சம் 8 உங்க மேலே பண்ண முடியாது. இதுதான் உண்மை. கரெக்டுங்களா? நீங்க எல்லாரும் அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அக்செப்ட் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட்ல போடுங்க, எஸ் ஐ அக்செப்ட் அப்படின்னு. ஸோ கிரியேட் அ ஃபனல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு பிசினஸ் ஆகட்டும், யூ நீட் டு கிரியேட் அ ஃபனல். மார்க்கெட்டிங்க்கு தனியா பண்ணுங்க, சேல்ஸுக்கு தனியா பண்ணுங்க, அதே மாதிரி ஆப்ரேஷன்ஸ்க்கும் தனியா பண்ணுங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி நம்ம ஒரு ஃபினான்ஸ்ல வந்து இவ்வளவு கால்குலேட் பண்றோமோ அதே மாதிரி மார்க்கெட்டிங்லயும் சேல்ஸ்லயும் நாம கால்குலேட் பண்ணணும். ஸோ இதுதான் marketing funnel. This is how you need to create a product or service funnel. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே, கமெண்ட்ல இந்த மாதிரி பல சேலஞ்சஸ் நீங்க வந்து உங்க பிசினஸ்ல ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். என்ன சேலஞ்சஸ் இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க, உங்களுக்காக கண்டிப்பாக விடை கொடுக்கப்படும். உங்களிடமிருந்து விடைபெறுவது லோகேஷ் மனோகரன் from JB Virtual School of Business. நன்றி, வணக்கம். இது வேத சத்தியம்.